சிவகிருஷ்ணா கோவில் கும்பாபிஷேகம் நேற்று சிறப்பாக நேர்லேயே போய் பார்த்துட்டு வந்தாச்சு. யூஷுவலாக சிங்கப்பூரில் எந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்தாலும் அந்த வித்தின் மந்த்துக்குள்ளே ஃபேமிலியோட போய் சாமி கும்பிட்டுட்டு வருவோம். ஆனா, இந்த சிவகிருஷ்ணா கோவிலுக்கு மட்டும் கும்பாபிஷேகம் நடக்கிற அன்னைக்கே போயே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் மொத சிங்கப்பூர் வந்தப்போ, இந்த கோவில் இருக்கிற ஏரியா பக்கமா தான் எங்களோட வீடு இருந்தது. வீடுக்கு பக்கம்ன்றனால இந்த கோவிலுக்கு ரெகுலரா வருவோம். அதே மாதிரி நாங்க இந்த ஏரியா விட்டு வேற ஏரியா போனதுக்கு அப்புறமும் கூட, ஈவன் என்னோட அத்தை இந்தியாவிலேருந்து வரும்போதும் கூட, எப்போ வந்தாலுமே இந்த கோவிலுக்கு போணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போவாங்க. இப்படி ஒரு பாண்டிங்கில இருக்கும்போது, அந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போகாம இருந்தா எப்படி? அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கலாம் வரலைனாலும் பரவால்ல, நான் போயிட்டு வரேன். அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேருந்து கிளம்பிட்டேன். பெரியவன கூப்பிட்டு பார்த்தேன், இன்னொரு நாள் போய்க்கலாமான்னு சொல்லிட்டான். சரி தனியாவே போலான்னு கிளம்பி போயிட்டுருக்கேன். பஸ் ஸ்டாப்லேயே ஒரு புது ஃப்ரெண்ட வந்து கடவுளா பார்த்து அறிமுகப்படுத்தின மாரி இருந்துச்சு. ஸோ 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வந்துட்டோம்.